இன்னைக்கு முதலீட்டு களமில் போரிங் ஸ்டாக்ஸ் சீரீஸில் 2வது வீடியோ பார்க்க போகிறோம். 10 கம்பெனி, ஒவ்வொரு கம்பெனிலையும் அதே அளவு வாங்கணும். 1 லேக்குக்கு போர்ட்ஃபோலியோ போடுறீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் 10,000 ரூபா தான் போடணும். போட்டுட்டு அந்த போர்ட்ஃபோலியோ என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் ஸ்டடி பண்ணணும். இந்த கான்செப்டுக்கு பேர் ஈக்குவல் வெயிட்டட் போர்ட்ஃபோலியோ. எல்லா ஸ்டாக்குக்கும் ஒரே அளவு வெயிட்டேஜ் வாங்கும்போது, ஆனால் அப்புறமா அந்த வெயிட்டேஜ் அதே இடத்துல இருக்காது. சில ஸ்டாக்ஸ் மேலே போகும், சில ஸ்டாக்ஸ் கீழே போகும். போர்ட்ஃபோலியோ தன் வழியில் இயங்கும். நீங்கள் மறுபடியும் 1 லேக் போட்டாலும் நீங்கள் எல்லா ஸ்டாக்லையும் 10,000 ரூபா தான் போடணும். இதுதான் பிரின்சிபல். 2வது ஸ்டாக் போகலாமா? 2வது ஸ்டாக்கு கோல் இண்டியா. என்ன சார் இவ்வளவு ஒரு மோசமான ஸ்டாக் பேரை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் மோசம் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஏன் மோசம்னா, எல்லா மாநில அரசுக்கும் நிலக்கரி கொடுக்குறாங்க. எதுக்குன்னா பவர் பிளான்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இவங்க நிலக்கரி கொடுக்கலன்னா மாநிலத்தினால கரண்ட்டே கொடுக்க முடியாது யாருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இவங்க நிலக்கரி கொடுக்குற வேலையில் உலகத்தில் யாரும் இந்த மாநில அரசுகளுக்கு நிலக்கரி கொடுக்க முடியாது. பட் அந்த நிலக்கரியினுடைய ஸ்டாண்டர்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு ஏற்ற விலையில் தான் இவங்க நிலக்கரி சப்ளை பண்ணுறாங்க. 2வது விஷயத்துக்கு வருவோம். மாநில அரசுகள் போய் நிலக்கரியை வெளியிலேருந்து வாங்கணும்னா காசு கொடுத்து தான் வாங்கணும். எவனும் கடன் கொடுக்க மாட்டான். ஆனால் இந்த கம்பெனி மாநில அரசுகளுக்கு கடன் கொடுக்குது. சரி, நேரடியாக மாநில அரசுக்கு மட்டும் கடன் கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்த்தாக்கா அதோட நிற்கலை. இது இன்டைரக்டாகவும் மாநில அரசுக்கு கடன் கொடுக்குறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? என்டிபிசிக்கு இவங்க நிலக்கரி சப்ளை பண்ணுறாங்க. என்டிபிசி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை மாநில அரசுக்கு ரொம்ப மலிவான விலையில் விற்கிறாங்க. அந்த வழியிலையும் மறைமுகமாக இவங்க மாநில அரசுக்கு கடன் கொடுக்குறாங்க. ஏன்னா என்டிபிசிக்கு எல்லா மாநில அரசும் பாக்கி வச்சுருந்தாங்க. இப்போது ஏன் இந்த போரிங் ஸ்டாக் சடனாக வாங்கப்பட வேண்டிய பங்காக மாறுகிறது அப்படின்ற இடத்துக்கு முதல்ல நேரடியாகவே வருவோம். முதல்ல இந்த நெகட்டிவ்ஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் மாறப்போகுது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்ம்ஸ் இல்லாமல் இந்தியா பொருளாதார ரீதியாக ஒரு இன்ச்சு கூட முன்னாடி போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். வேறு வழியே கிடையாது. ஸோ எல்லா மாநிலத்திலையும் எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்ம்ஸுங்கிறது உறுதியாக நடக்கும். அது நடக்கிற விதத்தில் என்ன ஆகும்னாக்கா, மாநிலத்தினுடைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், தமிழ்நாட்டில் டான்ஜெட்கோன்னு ஒன்று இருக்குது, அந்த கம்பெனிஸ் எல்லாம் எஃபிஷியன்சியை உயர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். 2வது, பவர் காஸ்ட்டே இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இந்தியாவில் இருக்குது. உற்பத்தியை அதிகரித்து லாஸஸை குறைச்சி நிறுவனங்கள் எஃபிஷியன்ட் ஆகும்போது இந்த பவர் காஸ்ட் மேலும் அதிகரிக்காமலாவது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. 3வது, இந்தியாவில் ஒவ்வொரு தனி மனிதனும் அதிகமாக நுகர்வு செய்ய போகின்ற, அதுவும் பர் கேபிட்டா ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கக்கூடிய நுகர்வு அதிகரிக்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மின்சக்தி தான். பவர் தான் நீங்கள் பர் கேபிட்டாவில் மேக்சிமம் அதிகம் யூஸ் பண்ண போகிறீங்க. இங்கேருந்து டேட்டாவுக்கான வளர்ச்சி ஏற்கனவே வந்துருச்சு. அடுத்தது வர வேண்டியது பவர் தான். இந்த பவருக்கான இந்த பர் கேபிட்டா இன்க்ரீஸை எப்படி ப்ளே பண்ணலாம் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மின் உற்பத்தி செய்கிறவங்களை விட என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரா மெட்டீரியல் உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் பெட்டர். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த நிறுவனங்களுக்கு பெரிய கேஷ் தேவை எதுவுமே கிடையாது. ஸோ நிறுவனம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மொத்தத்தையும் அவங்க டிவிடெண்டாக கொடுக்கலாம். கோல் இண்டியாவினுடைய டிவிடெண்ட் நிகர லாபத்தில் 60% இருக்குது. 100 ரூபா லாபம் சம்பாதிச்சா 60 ரூபா அவங்க நமக்கு கொடுக்க முடியும். ஸோ கடந்த 4 ட்ரெய்லிங் குவார்ட்டர்ஸில் இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். கடந்த 4 குவார்ட்டர்ஸில் 26,150 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டை கோல் இண்டியா பண்ணியிருக்கு. ஸோ இதில் 60% இந்த கம்பெனி டிவிடெண்டாக பே பண்ணலாம். இவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வெறும் 218 ரூபாய் தான் இருக்குது. இந்த கம்பெனியினுடைய நிறுவன மதிப்பே 1,34,150 ரூபாய் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. ஸோ பி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கும் கம்மியாக இருக்குது.
இவ்வளவு சீப்பாக இவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குது. ஏன் இருக்குது? மார்க்கெட்டுக்கு ஏதோ தெரியுமோ நமக்கு தெரியாது அப்படின்ற சந்தேகம் இயல்பாக வரலாம். ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நான் வெறும் நெகட்டிவ்ஸில் ஒரு பங்கை தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ மேலும் நெகட்டிவ்ஸை எடுத்து வைக்க போகிறேன். எப்படி இவங்க நிலக்கரியை சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கஸ்டமர்ஸ்க்கும், அதுவும் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், ஜி டு ஜி பண்ணக்கூடிய எல்லா சப்ளைஸுமே எஃப்எஸ்ஏ என்ற ஒரு அக்ரிமெண்ட்டின் பேசிஸில் பண்ணுறாங்க. ஃபியூவல் சப்ளை அக்ரிமெண்ட். இந்த வழியில் அவங்க சப்ளை பண்ணக்கூடிய கோலுடைய விலை மிகவும் குறைவு. சர்வதேச சந்தையில் இருக்கக்கூடிய விலையை விட வெகுவாக குறைந்த விலையில் கோல் இந்தியா இன்றைக்கி சப்ளை பண்ணுறாங்க. இந்த விலை இப்பொழுது உயர்த்தப்பட வேண்டி இருக்கிறது என்பது என்னுடைய முதல் வாதம். ரெண்டாவது, இந்த எஃப்எஸ்ஏல அவங்க மொத்தமாக சப்ளை பண்ணக்கூடிய கோலெல்லாம் சப்ளை பண்ணது போக உற்பத்தி பண்ணாதான் அதை இவர்கள் சந்தைக்கு சப்ளை பண்ணுவாங்க, தனியாருக்கு சப்ளை பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? இ ஆக்ஷன் அப்படின்ற ஒரு முறையில் யார் வேணால் இப்போ எங்கே வாங்கலாம். உங்களுக்கு வேணா நீங்கள் கூட பணத்தை கட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஆக்ஷன் முறையில் யார் வேண்டுமானாலும் அங்கே போய் வாங்கிக்கலாம். தனியாரில் யாருக்கெல்லாம் நிலக்கரி வேணுமோ, அவசரமாக இந்தியாவுக்குள்ளேயே வேணுமோ, அவங்க அந்த இ ஆக்ஷன் முறையில் போய் வாங்கிக்கலாம். ஆனால் உற்பத்தி ரொம்ப நாளைக்கு குறைவாக இருந்தது. கோல் இந்தியா ரொம்பவே இன்னெஃபிஷியன்ட் கம்பெனியாக இருந்தது. நிறைய மாஃபியா இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய இப்போ உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இந்த நிறுவனம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதை செயலாக்கக்கூடிய ஒரு தலைமை இந்த நிறுவனத்திற்கு கிடைத்திருக்கிறது. அந்த தலைவர் மிக முக்கியமான மாற்றத்தை சமீப ஆண்டுகளில் கொண்டு வருகிறார். என்ன அந்த மாற்றங்கள்? அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு, உற்பத்தி உயர்வு வரலாற்றில் இல்லாத அளவு இந்த ஆண்டு அதிகமாக இருக்கிறது. ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்குமான டேட்டா வெளிவந்திருக்கிறது. என்ன சொல்கிறது இந்த டேட்டா? ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 479 மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி ஆகின்றது. இந்த ஆண்டு ஆன உற்பத்தி 16% வளர்ச்சியை சென்ற ஆண்டை விட அதிகமாக காட்டியிருக்கிறது. இது இந்த ஆண்டின் இலக்கை எட்டி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. மொத்த ஆண்டுக்கான உற்பத்தி தேவை 700 மில்லியன் டன். 700 மில்லியன் டன் தான் நமக்கு இலக்கு. அந்த இலக்கை அடைய இன்னும் உற்பத்தி செய்ய வேண்டிய குவான்டிட்டி 221 மில்லியன் டன் ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும். போன வருஷம் 209 மில்லியன் டன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜனவரி டு மார்ச்சில். ஸோ உறுதியாக இந்த ஆண்டு கோல் இந்தியா தன்னுடைய உற்பத்தி இலக்கை அடைந்துவிடும். சமீப ஆண்டுகளில் ஒரு வருஷம் கூட இவங்க அரசு அவங்களுக்கு நிர்ணயம் செஞ்ச உற்பத்தி இலக்கை எட்டவில்லை. ஃபஸ்ட்டு டைம் இவங்க அந்த இலக்கை எட்டுகிறார்கள். எட்டுவதன் மூலமாக நிச்சயமாக வரலாற்றில் இல்லாத அளவு லாபத்தையும் ஈட்டப் போகிறார்கள். அப்போ அதன் வெளிப்பாடு என்னவாக இருக்கும்னா, டிவிடெண்ட் வரலாற்றில் இல்லாத அளவு அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும். இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் நிச்சயமாக டிவிடெண்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஒரு இன்வெஸ்டராக நம்ம இந்த போரிங் ஸ்டாக்கை வாங்கினோன்னா நிச்சயமாக கேரண்டீடாக நமக்கு நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். மற்ற நம்மளோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டை விட இந்த கம்பெனியில் டிவிடெண்ட் ஈல்டு அதிகம். அதுதான் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது, அடுத்த வருஷம் இங்கேருந்து ஒரு வளர்ச்சி வரும்போது இந்த நிறுவனத்தினுடைய காஸ்ட் எப்படி உயரும்? ஒரு காஸ்ட் பெருசாக உயரப்போகுது. இன்றைக்கி தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்திருக்கு. அது என்னன்னா, வேஜஸை 19% கூட்டியிருக்காங்க. ஊழியர்களுக்கான ஊதியத்தை 19% கூட்டி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 5-9% ஆட்குறைப்பும் நடந்திருக்கிறது. ஸோ இந்த வேஜை கூட்டினது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், ப்ரொடக்ஷன் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஓய்வு பெற்றவர்கள், விலகியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய வேஜஸ் இல்லாதனால ஒட்டுமொத்த வேஜ் உயர்வு கட்டுக்கோப்புக்குள் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் டார்கெட்டை மீட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இ ஆக்ஷன் மூலமாக இவங்க விற்கக்கூடிய கரியின் அளவு அதிகரிக்கிறது. ஸோ மார்க்கெட் ரேட்டில் தான் இ ஆக்ஷன் நடக்கும். அப்போது இ ஆக்ஷனில் கிடைக்கக்கூடிய விலை எஃப்எஸ்ஏல கிடைக்கக்கூடிய விலையை விட அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ சர்வதேச சந்தையில் விலை அதிகமாக இ ஆக்ஷனில் இந்த கம்பெனிக்கு பெட்டர் ப்ரைஸஸ் கிடைக்கும். அது உறுதியாக நம்பலாம்.
இதை கடந்து கோல் இந்தியா ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பை எடுத்து வருகின்றது. அது என்னன்னா, ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு கோக்கிங் கோல் என்று ஒரு வெரைட்டியை சப்ளை பண்ணணும். இந்த கோக்கிங் கோல் இந்தியன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியால் வெகுவாக இறக்குமதி செய்யப்படுகின்றது. ஆஸ்திரேலியா போன்ற கண்ட்ரீஸ்லேருந்து வருது. இதனால் நமக்கு இருக்கக்கூடிய டெஃபிசிட், ட்ரேட் டெஃபிசிட், வர்த்தகத்தில் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டாலர் அளவு 60,000 80,000 கோடி வரைக்கும் இருக்கும். இந்த டெஃபிசிட்டை சேவ் பண்ணணும்னா கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, கோல் இந்தியாவை இதை ப்ரொடியூஸ் பண்ண வைப்போம், வருஷம் அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைப்போம். இன்வெஸ்ட் பண்ண வச்சு டிசைர்டு குவாலிட்டி ஆஃப் கோக்கிங் கோலை ப்ரொடியூஸ் பண்ணனா நம்மளுடைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கோக்கிங் கோலை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கோக்கிங் கோலை சரியாக ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அதுக்கு மிக முக்கியமான தேவை வாஷரி. கோலை வாஷ் பண்ணி அந்த டிசைர்டு குவாலிட்டிக்கான கோலை பிரித்து அந்த கோல் மூலமாகத்தான் கோக்கிங் கோல் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 9 வாஷரியை அவங்க செட்டப் பண்ணுறாங்க. அதன் மூலமாக 30 மில்லியன் டன் கோலை சுத்திகரிப்பு பண்ண முடியும். அதன் மூலமாக கோக்கிங் கோலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய கோக்கிங் கோல் கெப்பாசிட்டி வாஷரி கெப்பாசிட்டினால் கன்ஸ்ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வெறும் 14 மில்லியன் டன்ஸ் தான் கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது. அதுலேயே ரொம்ப ப்ரொடக்ஷனே இல்லை. எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? மொத்தமாகவே 2022 ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட கோக்கிங் கோலுடைய அளவு 1.7 மில்லியன் டன் தான் இந்தியாவில். மற்றதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். கோல் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணது இவ்வளவு தான். இந்த வருஷத்தின் இலக்கு 3.45, ஒரே வருஷத்தை டபுள் பண்ணுறாங்க. அடுத்த 3-4 ஆண்டுகளில் இந்த ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட 10 மில்லியன் டன்னுக்கு போகும். கோக்கிங் கோலுக்கு கிடைக்கக்கூடிய விலை பவருக்கு சப்ளை பண்ணுற கோல் விலையை விட வெகுவாக அதிகமாக இருக்கும். மதிப்பு அதிகமாக உள்ள ஒரு விஷயம் அது. இம்போர்ட் சப்ஸ்டியூட்டும் வேறு. ஸோ இந்த ஆத்ம நிர்பர் கான்செப்டில் கோக்கிங் கோல் ப்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆண்டுக்கு ஆண்டு கோக்கிங் கோல் ப்ரொடக்ஷன் உயரப்போகிறது. ஸோ கோக்கிங் கோல் ஒரு டிரைவர், இ ஆக்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா வால்யூம்ஸ் இன்னொரு டிரைவர், மூணாவது ஓவரால் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண இந்த நிறுவனம் என்ன செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கடைசி டிரைவர். அது என்னன்றதை சொல்கிறேன். கோலுங்கிறது பூமி கீழே இருக்கிறது. கோல் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஓவர் பர்டன்னு மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணாதான் நீங்கள் அது இருக்கிற இடத்துக்கே போக முடியும். இந்த ஓவர் பர்டனை எவ்வளோ வேகமாக ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வருங்காலத்தில் கோல் உற்பத்திக்கு ஒரு வழிகாட்டி. இந்த வருஷம் ஓவர் பர்டன் ரிமூவல் 19% உயர்ந்திருக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால் அடுத்த வருஷமும் கோல் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். அடுத்த வருஷம் இதே ரேட்டில் ஓவர் பர்டன் ரிமூவல் அச்சீவ் பண்ணோன்னா தொடர்ந்து உற்பத்தி அதிகரித்து கொண்டே இருக்கும். இறக்குமதி குறையும். நிலக்கரிக்கு தனியாருடைய நுகர்வுக்கும் கோல் இந்தியாவே சப்ளை பண்ணும். இதையெல்லாம் தாண்டி கோக்கிங் கோல் ப்ரொடக்ஷனும் வந்து இந்தியாவின் தேவைகளை நிறைவு செய்யும் போது இந்த நிறுவனத்துடைய லாபம் இன்னைக்கு இருக்கிறத விட வெகுவாக உயரும் என்பது என்னுடைய கருத்து. இதையெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நிறைய சப்ளை பண்ணாலும், பெரிய ஒரு அப்சைடு இல்லாத மாதிரி தோணினாலும், இந்த நிறுவனம் தரக்கூடிய வளர்ச்சியை ஒரு முதலீட்டாளர் எதிர்பார்க்கக்கூடிய முதலீட்டு வளர்ச்சிக்கு போதுமானது என்பது என்னுடைய அடிப்படை கருத்து. அதனால தான் போரிங் ஸ்டாக்காக இருந்தாலும் இது இன்வெஸ்டபிள் ஸ்டாக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது டிவிடெண்ட் என்பது மிக முக்கியமான ஒரு முதலீட்டு வருவாய். இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் வருவாயை இந்தியாவில் பல நிறுவனங்கள் தருவதில்லை, வெகு சில நிறுவனங்களே கொடுக்கின்றன என்ற ஒரு காரணத்தை நீங்கள் பார்த்தாலே டிவிடெண்ட் இந்த நிறுவனத்தை ஒரு சேஃப் ஸ்டாக்காக ஆக்கிவிடுகிறது. இறுதியாக இவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த போரிங் ஸ்டாக்கில் நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சால் கூட சந்தை அதை இன்னும் கண்டு கொள்ளவில்லை. சந்தை அதை கண்டுகொள்ளும் போது இந்த போரிங் ஸ்டாக்கே மார்க்கெட்டுக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஸ்டாக்காக தெரியும். எப்படி இன்றைக்கி பிஎஸ்யூ பேங்க் தெரியுதோ அதே போல் இதுவும் மாறுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் சந்தைக்கு எப்போ தெளிவாக தெரியுதோ அந்த நேரத்தில் சந்தை இந்த பங்கை கொண்டாட வாய்ப்புகள் உண்டு. இறுதியாக இந்த ஸ்டாக்கை ஏன் இந்த தருணத்தில் ஒரு போரிங் ஸ்டாக்காக பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டாக்கை தொடவே கூடாது, இது இஎஸ்டி முறையில் ரொம்பவும் பொல்யூஷனையும் கெடுதலையும் செய்யக்கூடிய ஒரு கம்பெனின்னு ஒதுக்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த இஎஸ்டி முறையே எல்லோரும் கேள்வி கேட்கிறார்கள். நிறுவனங்களும் எப்படியெல்லாம் இஎஸ்டி கம்ப்ளைண்ட் ஆக முடியும்
அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ESG சார்ந்த பல முன்னெடுப்புகளை இந்த நிறுவனமும் எடுக்கும். அப்படி எடுக்கும்போது அந்த ESG சார்ந்த கவலைகள் விலகும்போது இதுக்கு முதலீட்டு கிராக்கி மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஒரு போரிங் ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு வேல்யூ ஸ்டாக், ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக், ஒரு growth கொடுக்கக்கூடிய வேல்யூ ஸ்டாக், இந்த க்ரைட்டீரியானால தான் இந்த ஸ்டாக்கை நான் போரிங் ஸ்டாக் லிஸ்ட்டில் செகண்ட் ஸ்டாக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டாக்குன்றது முக்கியம் இல்லை. ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி சிம்பிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி அதை வளர்த்து அதில் தொடர்ந்து முதலீடு செஞ்சு பயன்பெறுவது, அதுவும் ரிஸ்க்கை குறைவாக எடுத்து டீசென்ட் ரிட்டர்ன் எப்படி சம்பாதிக்கிறது, அதற்கான ஒரு போர்ட்ஃபோலியோ முறையை ஒவ்வொருவரும் உருவாக்கி அதன் மூலமாக எப்படி பயன்பெறுவது என்பதுதான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோனுடைய நோக்கமே. தொடர்ந்து இந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.